ஒருத்தன் சொல்றான், நான் மிகப்பெரிய சாமுராய், அதாவது இந்த வில் வித்தையில உலகத்திலேயே நம்பர் 1 அப்படிங்கிறான். அவனை ஒரு ஜென் குரு கிட்ட அனுப்புறாங்க. அந்த ஜென் குரு கிட்ட போய் நான் உலகத்திலேயே மிகச்சிறந்த வில்வீரன் அப்படின்னா அவர் சொன்னார், அப்படியா நீ மிகச்சிறந்த வில்வீரனா? இந்த ஒரு மலை கிட்ட கூட்டிட்டு போய் அந்த மேலே பறக்கிற பறவை அடி அடிச்சிட்டான் சார். அவன் இங்கேருந்து அம்பு விட்டான், பறவை விழுந்துச்சு. அது பாருங்க, அந்த மலை நுனி உச்சி அப்படியே போனா கை கால் நடுங்கும். அந்த இடத்துல போய் நின்றுக்கிட்டு அம்பு விடு அப்படின்னாரு. அங்கேயும் போயிட்டான், அந்த நுனியில போய் நின்று அம்பு விட்டான், அவன் கரெக்டாக அடிச்சிட்டான். இப்போ அந்த நுனியிலேருந்து ஒரு மரக்கிளை நீண்டு இப்படி நிற்கிது. அதாவது பாருங்க, இதுக்கு அதில் பாதாளம், இந்த மலை உச்சியிலேருந்து ஒரே ஒரு கிளை இப்படி நீண்டுகிட்டு போகுது. இந்த ஜென் குரு சொன்னார், அதில் போய் நின்று விடு, எது ஆடுற கிளை, அதில் போய் நின்று அம்பு விடு அப்படின்னார். அவன் அறிவு இருக்கு அவனுக்கு, அதுவே ஆடுது, அதில் போய் நின்று அவனை அம்பு விட முடியுமா? அப்போ அந்த குரு ஒரு வார்த்தை சொன்னார், எல்லாம் சரியாக இருக்கிற போது வித்தையை காட்டுவது வீரமில்லை மகனே, எதுவும் சரியில்லாத போது உன்னை நிரூபிப்பதுதான் உண்மையான வீரத்தினுடைய அடையாளம். உனக்கு சூழ்நிலை சரியா இருக்கும் போது ஜெயிச்சவன் பெரிய மனுஷன் கிடையாது சார். எல்லாம் கரெக்டா இருக்கு, நான் ஜெயிச்சிட்டேன்னா என்ன அர்த்தம் இருக்கு? ஒன்னு புரிஞ்சுக்கங்க, இந்த உலகத்தில் எல்லாம் சரியா இருக்கிற போது நீங்கள் வெற்றி பெறுவது வெற்றி அல்ல, எதுவுமே சரியா இருக்காது அப்போதும் வெற்றி பெற்றால்தான் அது சரியான வெற்றியாக இருக்க முடியும். லைஃப்ல